ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சுக்ரீவனோட வாலி சண்டையிட்டு இருக்கிறச்சே ராமருடைய அம்பு வாலியினுடைய மார்பை தாக்கிடுது. அந்த ஒரு வலியில் வேதனையில் வாலிக்கு மரியாதை செய்கிற வகையில் ராமலக்ஷ்மணா அவனை நெருங்குறாங்க. அப்போ வாலி ராமரை பார்த்து கடுமையான வார்த்தைகளை கேட்குறாரு. யாரோடையோ போரிட்டு இருக்க என்ன நீயை எதிர்க்க துணிஞ்ச? உன்னை நான் பார்க்காம இருக்க வரையில் வேற ஒருத்தனோட நான் சண்டை போட்டுன்னு இருக்கிற நிலையில், கவனம் இல்லாமல் இருக்கிற நிலையில் நீ என்னை தாக்கிட்டுருக்கியே. நீ அப்படி செய்ய மாட்டேன்னு இல்லை நான் நினச்சேன். நீ நற்குணம் பொருந்தினவன் போல் நடிச்சுட்டு தீய காரியத்தை செய்கிறவன்றது இப்போ தான் எனக்கு புரியுறது. புல் மற்றும் செடிகளால் மூடப்பட்டு வெறும் தர போலவே காட்சி அளிக்கிற ஆழமான கிணறு நீ. மேன்மேன்றது நீ அணிஞ்சிருக்க முகமூடி. உண்மையில் நீ பாவம் செய்கிறவன் தான். உனக்கு ஒரு தீங்கும் இழைக்காத என்னை கொள்ள நீ ஏன் முனைஞ்ச? உன்னை எதிர்க்காத என்னை கொள்ள நீ ஏன் முனைஞ்ச? வேறு ஒருத்தனோட சண்டையிட்டுருக்க என்னை நீ ஏன் கொள்ள முனைஞ்ச? ரகுவம்சத்தில் பிறந்தும் நல்லவன்ற பெயர் எடுத்திருந்தும் நீ கொடுமையானவன் தான். அப்படிப்பட்ட நீ மரவுரி அணிஞ்சு சாதுவை போல காட்சி அழிச்சுட்டு இருக்க. நீ மனுஷ குலத்தை சார்ந்தவன், நாங்கள் வானர குலத்தை சார்ந்தவா. எங்களோடு உனக்கு என்ன பகைமை? மனம் போன போக்கில் நடந்துக்கிறதுன்றது மன்னர்களுக்கு அழகான விஷயம் கிடையாது. விரும்பியபடியெல்லாம் அம்பை செலுத்தின்னு இருக்கிறது தான் உன் லட்சியமா? உன் மனசு நிலையில்லாததாக இருக்குது. நற்பண்புகளை நீ மதிக்கலை. ஒரு குற்றமும் செய்யாத என் மேலே அம்பை எய்து என்னை கொன்னுட்டு மேலோர்களுக்கு நடுவில் நீ அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போகிற அப்படின்னுட்டு ராமரை பார்த்து ரொம்ப கடுமையாக கேட்குறார் வாலி. அவர் மேலும் கேட்குறார், அரசனை கொல்றவன், பிராமணனை கொல்றவன், பசுவை கொல்றவன், உயிர்களை வாட்டுறவன், நாத்திகன், இவா எல்லாரும் நரகத்துக்கு போவான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. கருமி காட்டி கொடுக்குறவன், ஆச்சாரியனின் மனைவியை அடைய முயற்சிக்கிறவன், நண்பனையே கொலை செய்ய துணிகிறவன், இவாள்லாம் பெரும் பாவம் செஞ்சவாளாகவும் நரகத்தை போய் அடையிறா. அப்படிப்பட்ட பாவம் எதையாவது நான் செஞ்சேனா? எதுக்காக நீ இப்படி என்னை கொல்ல முனைஞ்ச? தாரை எவ்வளவோ தடுத்தும் கேளாதது என் தவறு தான். நீ இந்த பூமிக்கு அதிபதின்றது எனக்கு இந்த பூமியினுடைய துர்பாகியமாக தான் நான் நினைக்கிறேன். தர்மம் தவறாத பெண்ணுக்கு வழி தவறி நடக்கிற கணவன் வாய்ச்சான்னாக்கா அவளுக்கு என்ன கதி நேரிடுமோ அதுதான் உன்னை பாதுகாப்பாளனா பெற்றிருக்கிற பூமிக்கும் ஏற்பட போகிறது. மோசம் செய்கிறதுல விருப்பமுடையவனாகவும் சிறுமதி படைத்தவனாகவும் அமைதியான மனம் கொண்டவன் போல வேஷம் போடுறவனுமான ஒன்றை மேன்மை பொருந்தின தசரதன் மகனா பெற்றது எப்படின்றது எனக்கு விளங்கவே இல்லை. தர்மம்ன்ற சங்கிலி அறுத்தறிஞ்சு நன்னெறின்ற கட்டுகளை தளர்த்தி நியாயம்ன்ற அங்குசத்தை அலட்சியம் பண்ணிட்டு ஓடி வந்த ராமன்ற யானையினால் இப்போ நான் கொல்லப்பட்டிருக்கேன். உன் விஷயத்தில் குறுக்கிடாது என்கிட்ட காட்டப்பட்ட இந்த உன்னுடைய பராக்கிரமத்தை உனக்கு அபகாரம் செஞ்சவாக்கிட்ட கூட நீ காட்டுறதா எனக்கு தெரியல. என்னால் பார்க்கப்பட்ட நிலையில் நீ என்னோட போர் புரிஞ்சேன்னாக்கா உன்னை யமன் உலகுக்கு நான் கண்டிப்பாக அனுப்பிச்சிருப்பேன். குடி மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் ஒரு பாம்பினால் தீண்டப்பட்டு கொல்லப்பட்டது போல் என்னால் பார்க்கப்படாமல் இருந்த ஒன்னால் இப்போ நான் கொல்லப்பட்டிருக்கேன். எந்த காரியத்தை நினச்சி சுக்ரீவனுக்கு உதவுறதுக்காக உன்னால் நான் கொல்லப்பட்டேனோ அந்த காரியத்துக்கு முதல்லையே நீ என்னை அணுகி இருந்தேன்னாக்கா சீதையை நான் ஒரே நாளில் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருப்பேன். அதில் சந்தேகமே இல்லை. ஓ மனைவியை அபகரித்த கெட்டவனான ராவணன் கழுத்தில் சுருக்கு போட்டு அவனை உன்கிட்ட கொண்டு வந்திருப்பேன். சீதையை அவன் சமுத்திரத்துக்கு அடையில் வச்சுருந்தா கூட சரி, பாதாள உலகத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தா கூட சரி, அவளை நான் மீட்டிருப்பேன். நான் சொர்க்கத்துக்கு போன பிறகு சுக்ரீவன் ராஜ்யத்தை அடைஞ்சான்னாக்கா அது நியாயமான விஷயம். ஆனால் அதுக்காக உன்னால் நான் தர்மத்துக்கு விரோதமாக கொல்லப்பட்டிருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? உலகமே விதியினால் இப்படித்தான் நடத்த போகிறது போல் இருக்கு. இந்த நிலையை நான் ஏற்க வேண்டியது தான். ஆனால் உன்னால் செய்யப்பட்ட காரியம் நியாயமானதுன்னாக்கா நான் ஒப்புக்கொள்ளத்தக்க பதிலை யோசனை செஞ்சு நீ சொல்லு. இந்திரனின் மகனும் பெரும் தைரியம் படைத்தவனுமான வாலி அடிபட்டு முகுந்த உபாதியோட இப்படிலாம் பேசிட்டு ரொம்ப மௌனமாக பார்க்குறார் ராமர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு. இப்படி நிந்திச்சு பேசப்பட்ட ராமர் ஒளியை எழுந்துட்ட சூரியன் போல வரும், நீரை பொழிஞ்சுட்ட மேகத்தை போலவும் இருந்தார். அணைஞ்சு விட்ட நெருப்பை போல இருந்த அந்த வானர மன்னனை பார்த்து பேச தொடங்குறார் ராமர். தர்ம நெறிய மீறாத உலக நடத்த இதை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்காமல் நீ என்ன குற்றம் சொல்கிற? தர்மத்தின் நுட்பத்தை அறிஞ்சவா மற்றும் ஆச்சாரியர்களால் அங்கீகரிக்கப்பட்டவா இவா கிட்ட கேட்டு புரிஞ்சு கொள்ள முயற்சிக்காமல் நீ என்னை தூஷிக்கிறேன்னு முகவரியோடு ஆரம்பிக்கிறார் ராமர். மலைகள், வனங்கள், நதிகள் இவ கொண்ட இந்த உலகமும் அதில் வாழற மனுஷா, மிருகங்கள், பறவைகள், இந்த இனங்களும் இக்ஷ்வாகு மன்னர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவ தான். இந்த இனங்களை பாதுகாக்கிறது இக்ஷ்வாகு மன்னர்களின் கடமை. தவறும்போது அதை தண்டிக்கிறதும் அந்த மன்னர்களின் உரிமைன்றார். ராமருடைய வார்த்தை மேலும் தொடர்றது. அந்த மரத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.